அன்பார்ந்த தமிழக மக்களே, ஆர்கே நகர் இடைத்தேர்தல் சூடுபிடித்துள்ளது. அதிமுக துணை பொதுச் செயலாளராக உள்ள டிடிவி தினகரன் அதிமுக சார்பில் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். டிடிவி தினகரன் ஜெயிப்பாரா? அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது? ஒரு களத்தில் நமது சர்வே ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை இப்போது நீங்கள் தொடர்ந்து காண்பதற்கு முன்பாக யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு திடீரென்று அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலாவும் துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரனும் நியமிக்கப்பட்டார்கள். அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா பெங்களூர் ஜெயிலில் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். துணை பொதுச் செயலாளர் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் களத்தில் குதித்திருக்கிறார். வாய்ப்பு எப்படி உள்ளது? இது பற்றிய ஒரு சிறிய சர்வே ரிப்போர்ட்டை உங்களுக்கு இப்போ தரவிருக்கிறோம். இந்த இடைத்தேர்தலில் திமுக தனது வேட்பாளரை களமிறக்கியுள்ளது. தேமுதிக அதாவது விஜயகாந்த் கட்சி அவரும் தனது வேட்பாளரை களத்தில் இறக்கியுள்ளார். அதோடு ஜெயலலிதாவின் அண்ணல் மகள் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையைச் சேர்ந்த அதன் நிர்வாகி ஜே தீபா இவரும் களத்தில் குதித்துள்ளார். ஆகவே இந்த தேர்தல் மிகவும் பரபரப்பான சூடான நிலையை அடைந்துள்ளது. தமிழக மக்கள் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பரபரப்புடனும் ஆவலுடனும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தினகரனுக்கு இங்கே செல்வாக்கு உள்ளதா என்பதெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் பெண்கள், பொதுமக்கள் ஆகியோருக்கு இங்கே ஜே தீபாவுக்கே பெரும் ஆதரவு உள்ளது. தினகரன் அரசியலுக்கு புதுசு, இதுவரை எங்கே இருந்தார் என்றே தெரியாததால் மக்கள் இவரை பொதுவாக புறக்கணிக்கவே விரும்புகிறார்கள். அதோடு ஜெயலலிதாவின் மர்ம மரணம், சசிகலாவும் தினகரனும் சேர்ந்து குடும்பத்தாரும் சேர்ந்து ஜெயலலிதாவை கொன்றுவிட்டதாக ஒரு கருத்து, இவையெல்லாம் மிக பெரும் பின்னடைவை தினகரனுக்கு ஏற்படுத்தும். இவர்களிடம் ஆட்சி அதிகாரம் கையில் இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி ஒரு கை பொம்மையாக, இவர்கள் கையாளும் ஒரு பொம்மையாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருப்பதால் இவரை வைத்து அரசு அதிகாரிகள், அரசு துறை நிர்வாகம் ஆகியவற்றை தலையிட்டு ஓட்டுகளை பெற முயற்சிப்பார்கள். பொதுவாக ஜெயலலிதாவிடம் கொள்ளையடித்த பெரும்பாலான கோடியான சொத்துக்கள் இவர்களிடம் இருப்பதால் வாக்காளர்களுக்கு பெரும் தொகையை, குறிப்பாக 5000, 10,000, 50,000 என்று ஒரு ஓட்டுக்கு தருவதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆகவே பணம் கொடுத்து வாங்கிவிடக்கூடிய எத்தனிப்புகளை தினகரன் ஆட்கள் நிச்சயம் மேற்கொள்ள செய்வார்கள். இது இவர்களுக்கு பணம் கொடுத்தாலும் இவர்களுக்கு இந்த வெற்றியை பெற்று தருமா? மக்கள் மனநிலை எப்படி இருக்கிறது? ஜெயலலிதாவுக்கு பிறகு ஜெயலலிதாவின் வாரிசாக ஜே தீபாவையே இங்கு உள்ள பெண்கள், இப்பகுதி பெண்கள் உற்று நோக்கி அவரையே ஆதரிக்கிறார்கள். ஜே தீபாவுக்கு தான் பெரும்பாலான மக்களின் ஆதரவும் அனுதாபமும் இருக்கிறது. ஜெயலலிதா இருந்த இடத்தில் ஜே தீபாவை நிறுத்தி வைத்து பார்க்கவே பெண்கள் விரும்புகிறார்கள். யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.